இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, ரமதான் மாதத்துடைய 23வது இரவில் ஒன்று கூடியிருக்கிறோம். நபிகளார் நமக்கு லைலத்துல் கத்ர் இரவை பற்றி சொல்லும் பொழுது, ரமதான் மாதத்துடைய கடைசி 10 தினங்களிலே ஒற்றைப்படை இரவுகளிலே தேடிக்கொள்ளுங்கள் என்பது நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 23வது இரவாக இருப்பதனால இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் கூட லைலத்துல் கத்ர் இரவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு முழுக்க உங்களால் முடிந்த, உங்களால் இயன்ற, உங்களுக்கு தெரிந்த எந்த இபாதத்துகள் செய்வது இலகுவாக இருக்கிறதோ, எந்த இபாதத்துகள் செய்யும் பொழுது உங்களுக்கு ரப்பை நெருங்குவது போன்று தோன்றுகிறதோ, இன்ஷா அல்லாஹ் அந்த இபாதத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஃபஜ்ர் வரைக்கும் இபாதத்தில் கழிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ரசூலுல்லாஹுடைய இன்னொரு வழிகாட்டுதல், ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் எனக்கு தெரிந்தால் நான் என்ன அமல் செய்யட்டும் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஒரு சின்ன துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் முழு லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக எத்தனை ஹதீஸ் கிதாபுகளை தேடி பார்த்தாலும் லைலத்துல் கத்ர் என்ற இரவுக்கு ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த ஒரே ஒரு அமல் இந்த ஒரு துஆ தான். இதெல்லாம் வேறு அமல்களை செய்யலாமா? தாராளமாக செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு முறை, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீமுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அரபியில் தெரிந்தால் சொல்லலாம், இல்லை அரபி எனக்கு சிரமமாக இருக்குது, வாயில் நுழையலை, கஷ்டம் என்றால் தமிழில் கூட சொல்லிக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், கண்ணியமானவன், மன்னிப்பை விரும்புபவன், எனவே நீ மன்னிப்பாயாக. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆ அதிகமாக ஓதுங்க. தஸ்பீஹ்களாக, திக்ருகளாக ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்க. அருமையான சகோதர பெருமக்களே, இன்றைய தினம் 27வது ஜுஸ்விலிருந்து அர் ரஹ்மான் என்ற அத்தியாயம், அதைத் தொடர்ந்து அல் வாக்கியா என்ற அத்தியாயம், அதைத் தொடர்ந்து அல் ஹதீத் என்ற அத்தியாயம், அதைத் தொடர்ந்து அல் முஜாதலா என்ற அத்தியாயம், அதைத் தொடர்ந்து அல் ஹஷ்ர் என்ற அத்தியாயம், இப்படி ஒரு 5 அத்தியாயங்கள் தொடர்ந்து ஓதப்பட்டது. இன்றைக்கு ஓதப்பட்ட அத்தியாயங்களிலே ஒரு அத்தியாயத்திற்கு பெயர் அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் என்பது அல்லாஹ் தனக்காக வேண்டி தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு பெயர். நம்ம பெயர் சூட்டல் அல்லாஹ்விற்கு, அல்லாஹ்வே தனக்கு பெயர் சூட்டி கொண்டான் அர் ரஹ்மான். அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாஹ், அதாத் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய அவனுக்கான பெயர் அல்லாஹ். இது அல்லாத நிறைய தன்னை பற்றிய தன்மைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த தன்மைகளுக்கு கிட்டத்தட்ட 99 தன்மைகளாகவும், சில ஹதீஸ்கள் எல்லாம் இதை விட கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கிறது. இந்த அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை, அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் அதிகமாக பயன்படுத்துகின்ற வார்த்தை அர் ரஹ்மான். குர்ஆனில் அல்லாஹுக்கு அடுத்தபடி அல்லாஹ் என்ற வார்த்தை நிறைய இருக்குது. இந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அடுத்தபடியாக 57 இடங்களில் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை அர் ரஹ்மான் என்ற வார்த்தை. மற்ற பெயர்களும் அதற்கு பிறகுதான். அர் ரஹீம் என்பதோ, அல் மாலிக் என்பதோ, அல் குத்தூஸ் என்பதோ நிறைய பெயர் இருக்கிறது. இதெல்லாம் குறைவாக இருக்கிறது. அர் ரஹ்மான் என்ற பெயர் 57 இடங்களில் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். அதெல்லாம் பத்தலன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவுக்கு பெயர் வைத்து விட்டான் அர் ரஹ்மான், இல்லையா? குர்ஆனை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தன்னை பற்றி பேசும் பொழுது அர் ரஹ்மான் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்துகிறான். அதை தாண்டி ஒரு அத்தியாயத்திற்கு பெயர் அர் ரஹ்மான் என்பதாக பெயர் சூட்டியிருக்கிறான். அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த தன்மை, அல்லாஹ்விற்கு அவனுடைய எல்லா பெயரையும் அவன் தான் சொல்லி காட்டுறான். எனக்கு இன்னென்ன பெயர்கள் இருக்கிறது, இன்னென்ன பெயர்களை கொண்டு என்னை அழையுங்கள் என்று. வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, குர்ஆனில் அல்லாஹ்வை சொல்கிறான். அல்லாஹ்விற்கு நிறைய அழகிய பெயர்கள் இருக்கிறது. நீங்களாம் புதுசாக எதையும் யோசித்து அல்லாஹ்வுக்கு பெயர் வச்சிடாதீங்க. அல்லாஹ் தனக்கென்ன நிறைய பெயர்களை வைத்திருக்கிறான். அந்த பெயர்களை கொண்டு அழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படி அல்லாஹ் தனக்காக அறிமுகப்படுத்துகின்ற பெயர்களிலேயே அல்லாஹ்விற்கு ஆக பிரியமான பெயர் அர் ரஹ்மான்.
ஹதீஸ்களில் பார்க்கிறோம் இல்லையா, பெருமானார் சொல்கிறாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதாக இருந்தால் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் இந்த பெயரை முன்மொழியுங்கள், முன்னுரிமை கொடுங்கள். இன்றைக்கி பெயரில் நிறைய அரசியல் இருக்குது. இன்றைக்கி பெயர்லேயே நிறைய அரசியல், அதை பற்றி பேசினா நிறைய சங்கடங்கள் வந்துவிடும். அவ்வளவு பெயர் சார்ந்து நம்ம முழுக்க வழிகாட்டின் பக்கம் சென்று கொண்டு இருக்கிறோம். எல்லாம் பாதுகாக்கணும். நபிமார்களுடைய பெயர் சொல்வது, சஹாபாக்களுடைய பெயர்லாம் இன்றைக்கி ரொம்ப நமக்கு ஒரு கசப்பாக இருக்குது. எல்லாம் பாதுகா நம்ம ஈமானுடைய பலகீனம். ஹைர், அருமையான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லா அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பெயர் என்று சொல்லும் பொழுது அப்துல்லாவை முற்படுத்தியிருக்கிறார்கள், அப்துல் ரஹ்மானை முற்படுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய அடியான், ரஹ்மானுடைய அடியான். அல்லாஹு தாலா குர்ஆனை ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம், அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அடுத்து அல்லாஹ் பயன்படுத்துகின்ற வார்த்தை அர் ரஹ்மான். அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பிறகு அல்லாஹ் பயன்படுத்துகின்ற வார்த்தை அர் ரஹ்மான். சூரா ஃபாத்திஹா உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய், குர்ஆனுடைய தாய். அல் ஃபாத்திஹா சூரா, அல்ஹம்து சூரா, அந்த சூரா எல்லாம் ஆரம்பிக்கிறான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனாகி அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். சரி, அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவன்தான் ரஹ்மான். ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன். அல்லாஹ் தன்னை முற்படுத்தும் பொழுது அல்லாஹ் வேலண்டரியா சொல்லும் வார்த்தை, நான் ரஹ்மானாக இருக்கிறேன், என்னை ரஹ்மான் என்ற வார்த்தையை கொண்டு அழையுங்கள், அல்லாஹ் விரும்புகிறான். கனிமான சகோதர பெருமக்களே, இதில் இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், காஃபிர்களுக்கு ரொம்ப கசப்பான வார்த்தை அர் ரஹ்மான். காஃபிர்களுக்கு அர் ரஹ்மான் என்பது ஜீரணிக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே ஹுதைபியா சம்பந்தமான செய்திகள் பேசும்போது சொன்னேன். ஹுதைபியாவோட ஒப்பந்தம் எழுதும் பொழுது ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறாங்க. காஃபிர்கள் வந்து கேட்டாங்க, பிஸ்மில்லா ஓகே, பிஸ்மில்லா ஓகே, அல்லாவுடைய பெயரை கொண்டு ஓகே, பிஸ்மில்லான்னு சொன்னால் அல்லாவுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அது என்ன அர் ரஹ்மான் இர் ரஹீம், இந்த அர் ரஹ்மானை தூக்குங்க. நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கிறோம், ஆனால் அந்த அல்லாஹ் அர் ரஹ்மான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். புரியுதா? அல்லாஹ் இறைவன் என்பதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் அந்த அல்லாஹ் அர் ரஹ்மான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த அர் ரஹ்மானை தூக்குங்க, பிறகுதான் எதுவாக இருந்தாலும் பேசலாம் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹ் அந்த அர் ரஹ்மான் என்ற வார்த்தையை தூக்கினார்கள். ரெண்டு விதமான நிபந்தனை வச்சாங்க. ரசூலுல்லாவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வைத்ததையும் ரசூலுல்லாவை தூக்க சொன்னாங்க. அல்லாஹுக்கு ரஹ்மான் என்ற வார்த்தையும் தூக்க சொன்னாங்க. அல்லாஹு தஆலா ஃபுர்கான் என்ற சூறாவில் கேட்பான், இதா கீல லஹும் உஸ்ஜுது லிர் ரஹ்மான், நபியே அவங்கள நீங்கள் காஃபிர்களை இங்கே வாங்கப்பா ரஹ்மானுக்கு சஜிதா செய்யலான்னு கூப்பிட்டா, இதா கீல அவர்களில் சொல்லப்பட்டால் உஸ்ஜுது லிர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு சஜிதா செய்ய வாங்கன்னு கேட்டால், அவங்களை அழைத்தால், காலு அவன் கேட்குறான், ஒமர் ரஹ்மான், அது என்ன ரஹ்மான்னு கேட்கிறான். அது யாருன்னு கூட கேட்கல, ஹூ இஸ் ரஹ்மான் கேட்கல, வாட் இஸ் ரஹ்மான், அது என்ன யார் ரஹ்மான்னு கேட்கல, அது என்னப்பா ரஹ்மான்னு கேட்கிறான். அதாவது அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு சொன்னா, ரஹ்மான் என்ற வார்த்தையே அவனுக்கு கசப்பாக இருக்கு. அல்லாஹ் ரொம்ப நேசிக்கின்ற வார்த்தை அர் ரஹ்மான் என்ற வார்த்தை. குலிது உல்லாஹ அபிதுர் ரஹ்மான், சூரத்துல் பனி இஸ்ராயிலுடைய கடைசி ஆயத் சஜிதாவுக்கு அடுத்து வரும். நபியே அல்லாவை அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள். துவா செய்யும் பொழுது யா அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது யா அர் ரஹ்மான் என்று அழையுங்கள். யா அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது யா ரஹ்மான் என்று அழையுங்கள் என்பதாக அல்லாஹு தாலாவை சொல்லி காட்டினான். ஐயம்மா ததஊ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது, எந்த பெயரை கொண்டு வேண்டுமானால் நீங்கள் அழைக்கலாம், ஆனால் அல்லாஹ் முன்னுரிமை அளிக்கிறான், ஒன்று அல்லாஹ் என்று அழைப்பது அல்லது அர் ரஹ்மான் என்று அழைப்பது. அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான வார்த்தை அர் ரஹ்மான். நபிமார்களுடைய வரலாறுகளை பாருங்களேன். நபிமார்கள் நெருக்கடியான நேரத்தில் அல்லாஹ் ரஹ்மான் என்று தான் அழைப்பார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குளிக்கிறதுக்கு போனாங்க, ஹைதுடைய நேரம் முடிஞ்சு குளிக்கிறதுக்கு போனாங்க. ஜிப்ரீல் வந்துட்டார், மலக்குடைய தோட்டத்தில் வரல, மனித ரூபத்தில் வந்துட்டார். அந்த அம்மா நெருப்பு மாதிரி, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறாங்களே நெருப்பு மாதிரி. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாழ்நாளில் எந்த ஆணும் அந்த அம்மாவை பார்த்ததில்லை. அப்போ எப்படி வாழ்ந்துருப்பாங்க பாருங்க. எந்த ஆணும் அந்நிய ஆணும் அந்த அம்மாவை பார்த்தது கிடையாது, அந்த மாதிரி வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த அம்மாவை ஒருத்தன் திடீர்னு ஒரு மனித ரூபத்தில் வரும்போது கடுப்பாயிட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை மரியம் என்ற சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான், காலத் இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தக்கியா, நான் ரஹ்மானிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். முதல்ல இங்கிருந்து போ, ரஹ்மானை முன்னிறுத்து, அல்லாவை முன்னிறுத்து, உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கேட்கிறேன், முதல்ல இங்கிருந்து போன்னு விரட்டினார்கள். ஒரு மலக்கை விரட்டிய பெருமை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டு. அவங்க அந்த அல்லாவை அழைக்கும் பொழுது ரஹ்மான் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் தான் மலக்கு சொன்னார், அப்பா நான் மனுஷெல்லாம் கிடையாது, நான் மலக்கு ஜிப்ரீல், அல்லாஹ் அவனுக்கு குழந்தையை கொடுக்குற மாதிரி கட்டளை, அந்த கட்டளை அடிப்பில் ஒன்றத்தை வந்திருக்கிறேன் என்பதாக ஜிப்ரீல் மேல் விளக்கம் கொடுத்தார் என்பதாக பார்க்கிறோம். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை இடத்துல தாவா செய்கிறாங்க, நிறைய பேசுகிறாங்க. அது கல், அது மண், அதுக்கு ஒன்றும் புரியாது, உனக்கு எந்த பயனும் கொடுக்காது, உனக்கு எந்த நோவினையும் கொடுக்காது, என்னவோ பேசுகிறாங்க. அவன் உறுதியாக இருக்கிறார். ஆசர்
அவர் பேர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர் ஒரு பூசாரி. அவர் ரொம்ப உறுதியாக இருக்கிறார், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டு. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை கால இன்னி அவுது பிர்ரஹ்மானி இன்னி அகாஃபு ஐ எமஸ்ஸக மின் அதாபிர் ரஹ்மானி என்று சொல்வார்கள். நான் அல்லாஹு தாலாவிடத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹு தாலாவிடத்தில் ரஹ்மான் ஆகி அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன், அல்லாஹுடைய வேதனை உங்களுக்கு வந்து விடக்கூடாது. எனக்கு அந்த ஆசை, எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை. எனக்கு என்ன ஆசைன்னு சொன்னால் ரஹ்மானுடைய வேதனை உங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று தான் நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. அர் ரஹ்மான் என்ற வார்த்தை அர்ஹமுர் ராஹிமீன் என்றும் சொல்லலாம். அதிகமான நேரங்களில் நம்ம துவா செய்யும் பொழுது யா அர்ஹமர் ராஹிமீன் என்று சொல்லுவோம். பி ரஹ்மத்திக்க யா அர்ஹமர் ராஹிமீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவை விட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னி மஸ்ஸனியல் துர்ரு, யா அல்லாஹ் எனக்கு நோய் வந்துருச்சு, நீ கொடுத்தன்னு சொல்லலை, எனக்கு நோய் வந்துருச்சு, பயங்கரமான நோய். இன்னி மஸ்ஸனியல் துர்ரு இன்னக அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் ராஹீம், நீதான் அருளாளன், நீதான் அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறாய், எனவே எனக்கு நோயை ஷிஃபா கொடு என்று கேட்டார்கள். ஃபகஷஃப்னா, அல்லாஹு தாலா அடுத்த வசனத்தை சொல்கிறான், அந்த ரஹ்மான் என்ற வார்த்தையை பற்றி கேட்ட பிறகு அல்லாஹு தாலா அவருக்கு நிவாரணத்தை வழங்கினோம் என்று சொல்கிறான். பெருமானார் சொல்கிறாங்க, ஒரு துவா செய்யும் பொழுது யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், இந்த வார்த்தையை 3 தடவை சொல்லிட்டு அவர் செய்கிற எந்த துவாவாக இருந்தாலும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான். யா அர்ஹமர் ரஹ்மான் அர்ஹமர் ராஹிமீன் எல்லாம் ஒரு தான். யா அர்ஹமர் ராஹிமீன் என்று அல்லாஹு தாலாவை அழைக்கு 3 முறை அழைத்து விட்டு அவர் கேட்கிற எந்த துவாக்களாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அங்கீகரிக்கிறான். காரணம், அல்லாஹு தாலா தன்னை அடையாளப்படுத்தும் பொழுதே நான் அருளாளன் என்று அடையாளப்படுத்துகிறான். எனக்கு இருக்கின்ற அந்த பிரியம், அந்த ரஹமத் இருக்கு இல்லையா, அது யாருக்குமே கிடையாது, அது அலாதியானது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் எவ்வளோ பெரிய ரஹ்மான் என்றால் ரஹமத்தை 100 பங்காக ஆக்கி 1 பங்கை தான் முழு உலகிற்கும் கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு நமக்கு பசிக்குதுங்க, நம்முடைய தாய்க்கு துடிக்குது இல்லையா, பையனுக்கு அடிபட்டுச்சுனோட தந்தை துடிக்கிறார் இல்லையா, இது எல்லாமே இந்த ஒரு ரஹமத்தில் கட்டுப்பட்டது. ஒரு மாடு தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுப்பது, இப்படி ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவு கொடுப்பது என்று ரசூலுல்லாஹ் இந்த எல்லா பிரியத்தையுமே ஒன்றுபடுத்தி இது ஒரு ரஹமத்தில் கட்டுப்பட்டது. இது போன்று 99 ரஹமத்துகளை அல்லாஹ் தன்னகத்தில் வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா ரஹ்மான் என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பற்றி சொல்லுவாங்க, ரஹமதி வசியத் குல்ல ஷையின். அல்லாஹு தாலா சொல்வதாக அல்லாஹு தாலா இந்த வார்த்தையை சொல்கிறான், என்னுடைய ரஹமத் முழு படைப்பினங்களின் மீதும் விரிந்து இருக்கிறது. இன்னொரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் ஒரு ஆதரவான வார்த்தை, நமக்கெல்லாம் ஒரு ஆறுதலான வார்த்தை. நம்ம நிறைய பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம், நமக்கெல்லாம் ஆறுதலான ஒரே ஒரு வார்த்தை ரஹ்மதி சபகத் கலபி, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹு தாலாவுடைய அரிசில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹு தாலாவுடைய அரிசில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கும், என்னுடைய ரஹமத் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. நான் கோபக்காரன் தான், என்னுடைய கோபம் அலாதியானது, ஆனால் என்னுடைய கோபத்தை விட மிஞ்சி விட்டது என்னுடைய ரஹமத்து. என்னுடைய கோபத்தையும் என்னுடைய ரஹமத்து வந்து இருக்கும்போது கோபத்தை விட ரஹமத்து மிஞ்சி விடும் என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய அரிசியில் எழுதியிருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, எனவே நம்ம அல்லாஹு தாலாவை அதிகமாக அவனுடைய ரஹமத்தை கேட்க வேண்டும். அல்லாஹு தாலாவை அழைக்கும் பொழுது துவாக்களிலே அதிகமாக யா ரஹ்மான் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணம். நம்முடைய பாஷையில் சொல்கிறதா இருந்தால் அல்லாஹ்வுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி, அர் ரஹ்மான் என்ற வார்த்தை அல்லாஹ் ஐஸ் வைக்கிற மாதிரி, அந்த வார்த்தையை சொல்லி நம்ம எது கேட்டாலும் என்ன போய் ரஹ்மான் சொல்லிட்டானே என்பதாக சொல்லி அல்லாஹ் சந்தோஷப்பட்டு ரஹ்மான் சொல்லிட்டான், இவனுக்கு எப்படி நம்ம கொடுக்காம எடுக்க முடியும் என்பதாக அல்லாஹ் தஆலா வாரி வழங்குகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவார். ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன சம்பவத்தோடு முடித்துக்கொள்வேன். ஒரு சஹாபி ஒரு பறவையுடைய குஞ்சை தன்னோடு வைத்துக் கொண்டார். இந்த பறவை சுற்றிக்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த ஒரு குஞ்சு யாரோ ஒரு சஹாபி இடத்துல இருக்கு, யார்கிட்ட இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த சஹாபி என்ன இடத்துல இருக்கின்றார், அவர் என்ன ஆசைங்க வீட்டில் போய் வச்சு வளர்க்கலான்ட்டு ரசூலுல்லாஹ் அதை விட சொன்னாங்க. அந்த பறவை பறந்துருச்சு, அந்த குஞ்சு பறந்தது, அந்த பறவையோடு அது சேர்ந்துருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பறவைக்கு இருக்கின்ற ரகம் தன்னுடைய குட்டியின் மீது, தன்னுடைய குஞ்சின் மீது இருந்த அந்த ரகம் இருக்கிறது, அந்த இரக்கம், அந்த அன்பு, அந்த பிரியம், இது போன்று 999 மடங்கு அல்லாஹு தஆலா இடத்துல இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிகலாக ஒரு செய்தி சொல்கிறாங்க. இன்னொரு செய்தி பெருமானார் ஒரு ஹதீஸில் பார்க்கிறோம். மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை காணாமல் போகிறா. ஒவ்வொரு குழந்தையா தேடி பார்க்குறா, இது என்னுடைய குழந்தையாண்டு. கடைசியில் தன்னுடைய குழந்தை கிடைச்ச பிறகு தூக்கி தன்னோட நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறாள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஹல் ஹிய தாரிஹத்துன் ஃபின்னார், இந்த அம்மா ரொம்ப ரொம்ப தேடி இந்த பிள்ளையை தேடி பிடிச்சா இல்லையா, இந்த பிள்ளைய நரகத்தில் வீசுவாளா,
நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னா, அது எப்படி யார சொல்லலாம்? ஒரு தாய் தன்னுடைய மகளை எப்படி நெருப்பில் வீசுவா? இது மாதிரி தான் அல்லாஹு தாலாவுடைய தன்மையும். அல்லாஹு தாலா சிலரை பிரியப்பட்டு விட்டான் என்றால் தன்னுடைய அடியார்களை நெருப்பில் வீச மாட்டான், நரகத்தில் போட மாட்டான். அவனுடைய ரஹமத் அவ்வளவு அலாதியானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சுஃபியானே சௌரி என்ற சஹாபி இல்லை, சஹாபிக்கு அடுத்து வந்த ஒரு தாபி, இவர் ஒரு செய்தி சொல்வார். உண்மையிலேயே இவங்கெல்லாம் இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தோணும். ஒரு சஹாபி இல்லை, அல்லாவை எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. நமக்கெல்லாம் அவளை யோசிக்க வராது. அவர் சொல்றாரு, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் என்னிடத்துல ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். இது சான்ஸ் இல்லை, இது வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் கற்பனை கூட முடியாது. ஆனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்றாரு, அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, உனக்கு கேள்வி கணக்கு நான் கேட்கட்டுமா இல்லை உங்கள் அம்மாவை கேட்க சொல்லட்டுமான்னு அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, என்னுடைய கேள்வி கணக்கை, எனக்கான கேள்வியை நான் கேட்கட்டுமா இல்லை உன்னுடைய தாயை நிற்க வைத்து கேட்க சொல்லட்டுமா என்று கேட்டால், நான் என்னுடைய தாய் கேள்வி கேட்பதை மறுத்து விடுவேன். யா அல்லாஹ் நீயே கேளு, என்னுடைய தாய் கேள்வி கேட்டால் நான் மன்னித்து விடுவேன், நான் மாட்டிக்கொள்வேன், நீயே கேளு, காரணம் என்னுடைய தாயை விட நீ ரஹ்மான் என்பதாக ஹஜ்ரத் சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹு தாலாவை பற்றி சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத் என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹு தாலா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா ரொம்ப இதை வேதனையாக எடுத்துக்கொள்வதா சந்தோஷமாக எடுத்துக்கொள்வதான்னு தெரியல. அல்லாஹ் மட்டும் ரஹ்மானாக இல்லைன்னு சொன்னால் நம்மளாம் இன்னைக்கு பூமிக்கு மேலே இருக்க மாட்டோம். நம்மளாம் எப்பயும் மண்ணுக்குள்ளே போயிருப்போம். நம்மளாம் இன்னும் பூமி மேலே நடமாடி கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடுகள், நம்மிடத்தில் இருக்கின்ற குணநலன்கள், நம்முடைய கேரக்டர்ஸுக்காண்டி இன்னைக்கு சொல்லலை, 2024 சொல்லலை, சஹாபாக்களுடைய காலத்திலே சொல்கிறாங்க, நம்முடைய செயல்பாடுகளின் வைத்து அல்லாஹு தாலா மட்டும் ரஹ்மானாக இல்லாமல் இருந்திருந்தால் நாம் இன்னைக்கு மண்ணுக்கு கீழே இருந்திருப்போம். அல்லாஹ் ரஹ்மானாக இருப்பதனால தான் இன்னைக்கு நம்மளை விட்டு கொண்டு இருக்கிறான் என்பதாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்தை பற்றி சொல்வார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, எனவே இந்த இடங்களில் நமக்கான ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், நாம் முடிந்தளவு மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது கிட்டத்தட்ட கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். அல்லாஹ் என்னை ரஹம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நம்ம மற்றவர்கள் ரஹம் செய்ய வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய ஒரு வார்த்தை, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, இர்ஹம் மன் ஃபில் அர்ல் இர்ஹம் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் இருக்கிற மீது நீ இரக்கம் காட்டு, வானத்தில் இருப்ப உனக்கு இரக்கம் காட்டுவான். நீ எவனுக்கும் இரக்கம் காட்ட மாட்ட, நீ எவனுக்கும் பரிந்து பேச மாட்ட, நீ எவனோடும் பிரியமா இருக்க மாட்ட. ஆனால் அல்லாஹ் உன்னோடு பிரியமா இருக்கணும், அல்லாஹ் உனக்கு இரக்கம் காட்டணும், அது வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் உனக்கு இரக்கம் காட்ட வேண்டுமா, நீ பூமியில் இருப்பவர்கள் மீது இரக்கம் காட்டு என்பதாக ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லி காட்டுவார்கள். எனவே நாம் முடிந்தளவு அடுத்தவர்களிடத்தில் ரஹமத்தாக, அன்போடு, பிரியத்தோடு, கருணையோடு செயல்பட வேண்டும். குறிப்பாக துவாக்களின் போது அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்தை ஆதரவு வைக்க வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்தின் மூலமாக நம்மை அவனுடைய ரஹமத்தில் சூழ்ந்து கொண்டு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹு தாலாவுடைய ரிலா என்கின்ற பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி நல்லது புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.